என்னது கூனி கூனி பார்த்துன்னு தெரியல. அடியில் தான் இருக்குண்ணா. புடிச்சு பார்க்கணும். ஆமா ஆமா வேற ரெண்டு வேற இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்க வந்து ஒரு சுழி இருக்குல்ல, அந்த சுழி இருக்கா இல்லையான்னு பாக்குறாரு. தொடப்போட சுளிக்குதா, தாவணி சுளிக்குதா, பெரஞ்சொலிக்குதா, நீர் சுளிக்குதா. ஆமா வரி நல்லா இருக்குதா, நீட்டு வரியாக்குதா, துண்டு வரியாக்குதா, சுழி சுத்தமாகுதா, எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. இது இங்க அடியில இருக்குமா? அடியில இருக்குமா? ஆமா வாளுக்கு அடியில. வாளுக்கு அடியில. மாட்டை கவுத்து போட்டு பாக்குறியா ஒரு வேளை? முடி முடி டக்குன்னு முடி முடிச்சிட்டியா? ரைட் 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 ஏதோ முடிஞ்சா சரி. அக்கா தான் வாங்கிட்டு போறாங்களா? உங்களுது அது வாங்கிட்டீங்களா? சரி சரி சரி. $40,000 முடிஞ்சிருக்காங்க ரெண்டும் காலை கண்டுங்க ஜோடி. இந்த ஜோடி 40,000 முடிஞ்சிருக்காங்க. பசுமாடு பாருங்க அண்ணா அவர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. கொம்பு பாருங்க நல்லா காளை மாடு கொம்பு மாதிரி இருக்குங்க. ஜம்முன்னு முடிச்சிட்டாராம் ஜம்முன்னு முடிச்சிருக்காருங்க அந்த கண்ணுக்குட்டியோட. இதோட கண்ணுக்குட்டி தாங்க இது. ரெண்டுமே சேர்த்து தான் முடிச்சேன். பல்லுண்ணா இது? ஆஹா சரி சரி சரி. எத்தனை மாதம் கண்டுக்குட்டி அது? 7 மாதம் முடிஞ்சா? எவ்வளோ முடிச்சா? முடியல. சரி சரி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டுமேவா? அது இல்ல இல்ல அது இன்னும் 17,000 சொல்றாரு. கண்டுக்கிட்டு சரி சரி ஆடு 23,000 அது 17,000 சொல்லிட்டு இருக்காராம். நம்ம முடியலைங்க பேசிட்டு இருக்காங்க. இது கேமராடா. நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. மெயின் அதான் பிரச்சனை. 23,000 அது 17,000 சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி 17,000 சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு இருக்காங்க. வியாபாரம் வந்து பேசிருக்காங்க. இன்னும் முடியல. அவரும் நல்ல மனுஷன். என்ன நல்லா ஜாலியாக பேசுவார். அந்த மாதிரி ஆளுங்க தாங்க நமக்கு தேவை. ஆறு ஜம்மன் ஒரு 2 பேர் என்ன நல்லா அழகாக பேசுவாங்க. வச்சுக்கவே மாட்டாங்க. வீடியோ எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போய் என்ன இருக்குங்க. நல்ல சாதுவான மாடுங்க.
ஒரு 6-7 மாத கண்ணுக்குட்டிங்க. கண்ணுக்குட்டி வந்து 15,000-17,000 சொல்லிட்டுருக்காங்க காலை கண்ணுக்குட்டி. இந்த மாடு வந்து 23,000 சொல்லியிருக்காங்க. நல்லா அமைதியான மாடுங்க. கிடேரி கண்ணுங்க, அது காலை கண்ணு இல்லை, கிடேரி கண்ணு. கிடேரி கண்ணுங்க, இது நல்லா ஜம்முன்னு இருக்குது. நல்லா அழகான ஜோடிங்கெல்லாம் இருக்குங்க, நிறைய இருக்குங்க. ஜோடிங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்லா அழகான ஜோடிங்க. ஏர் மாடு தாங்க. நல்லா 60,000 அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. நல்லா கண்ணுக்குட்டியோட இருக்கிற பசுமாடுங்க. கண்ணுக்குட்டி போட்டுருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆகும் நினைக்கிறேன். விற்பனைக்கு 35,000-40,000 கண்ணுக்குட்டியோட ரேட்டுங்க. கண்ணுக்குட்டி ப்ளஸ் மாடு. ஜெர்சி மாடுங்க. இந்த வாரம் வந்துருக்கிற ஜெர்சி மாடுங்க. இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருக்குது மாடு. ஓட்டி பாரு, அது பிடிச்சிக்கலாம், ஓட்டி பாரு. அதெல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி மாடுங்க. ஹெச்எப்பு நாட்டு கிராஸ் மாடுங்களாம் இருக்குது. இது தெரியும் ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாம் பசு மாடுங்க தான். சரியா? பேட்டி எடுக்கிறாங்க. வேலைக்கு கொஞ்சம் ஒரே ஒரு 6 மாதத்துல கன்று குட்டிகள் இந்த வாரம் வந்திருக்கிற கன்று குட்டிங்க எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. காலையில் நிறைய இருந்தது, லைவில் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இப்போது நிற்கிற கன்றுக்குட்டிங்க இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இப்போ நிற்கிற கன்றுக்குட்டிங்க தாங்க. இதெல்லாம் அது ஜம்முன்னு இருக்குங்க. வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு குட்டி நிறையா வரும். மற்றப்பள்ளி குட்டி வாங்கினா தான் மற்றப்பள்ளிக்கு வரணும். குட்டி வாங்குறது நல்ல கன்று போடக்கூடிய ஸ்டேஜெலாம் வந்து மற்றப்பள்ளியில் வந்து நிறையா வரும். எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஓரளவுக்கு. எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற குட்டிங்க இதெல்லாம் வருங்க. ஜெர்சி குட்டிங்க நிறையாவது பாரு விற்றுட்டு இன்னும் ஒரு 2 தான் வச்சுன்னுக்கிறாரு. 2-3 தான் வச்சுருக்காரு.
மாடுங்கள்லாம் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். அந்த மாடு எல்லாம் சேல்ஸ் ஆகி கட்டி வச்சுங்க பாருங்க. நல்ல ஹெச்எப் குட்டிங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுது. இதெல்லாம் பாருங்க சேல்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு 14,000 சொன்னாரு. போய் பார்த்தா வகுறு தூரமாக தொங்கிட்டு இருக்குது. அதை வாங்கி சூப்பர் கண்ணுன்றாரு. இல்லை நான் கேட்குறேன் இது கரண்ட் நீ சால் பிடிக்கிறதுனா மாடு நீ விட்டு தானே போவோம். நீ சால் பிடிக்கிறதல்ல நாகாது. நான் மாடு வாங்குறதுக்குள்ள ரெடி ஆள் வெயிட்டிங் நேரம் மாடு கொடுக்குறேன். நான் அண்ணனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்துட்டு நான் நீ எனக்கு போய் எதுக்கு நீ கசைற உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. நல்ல மனுஷன் 10,000 தள்ளி கொடுத்து போனா சாதிக்கலாம். என்னது போய் வியாபாரம் தான் எனக்கு கேட்காது. முடியலைங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. மாடுங்களாம் ஒரே இடத்துல நிக்குது. சண்டை பிடிக்காதீங்க. சண்டை பிடிக்காதீங்கப்பா. விடுற மாதிரி தெரியல. எப்படி முடிச்சிட்டீங்களா சீக்கிரம்? போய் ஐயோ ஏன்பா என்ன சாவடிக்கிறாரு. உடம்பு வேற சரியில்லை. ஒதுக்கு போறாங்க. சரி சொன்னா அதோட போறியா நீ ஒரே வார்த்தை போறியா? அதெல்லாம் நீ செத்தான்னு சொல்லு. விட மாட்டேங்கிறாரு. செத்தானா நான் சொல்றது நான் உன் கூலி நான் போட முடியல. செத்தானா நான் சொல்றது நீ செத்தானா? ஆனா நீ வேற அதே பேசி செத்தான்னு சொல்லு. முடிஞ்சிச்சுங்க. என்ன ரேட்டு முடிஞ்சிச்சுன்னு தெரியல. அதான் தெரியும். தண்ணி விடுப்பா. தண்ணி குடுப்பா. தண்ணி குடுப்பா. என்னத்துக்கு அவ்வளவு கத்தின்னு கிடக்கு? அவர்கிட்டயே தண்ணி வாங்கி கொடு. அவர் தண்ணி வச்சுக்கிறாரு. 1 மணி நேரம் பேசணும். நீ ஏன்னா உக்காண்ட வியாபாரியா? உங்க தாத்தா கத்தின்னு கிடக்குறாரு. நீ போய் வண்டிக்குள்ள உட்காந்துக்கிறா? எப்படி அது என்ன மக்கள் பண்றாரு? நீ வார்த்தை விட்ட நீ விட்டு கூடாது. என்னது கம்னரியா? நான் முன்னே அடிச்சுக்கும். அதுக்குண்ணா பேசி பேசி தண்ணியே பாவம் தனிதாக கத்துக்குச்சு. பூரா தண்ணி குடிக்காது. மேதா இந்த அப்படியே கொடு. எங்களுக்கு தண்ணி கூட நாங்களும் ரொம்ப நேரம் நின்றுக்கிறோங்க. டேய் நம்ம நம்பூர் தண்ணி இந்த நம்பூர் தண்ணி கூட ஏடா ஆடுது கேனு வந்துடா. அப்புறம் உள்ள உட்காந்து நினைக்கிற மாதிரி வேணா வெளியே. உங்கள் தாத்தா வந்து வியாபாரம் முடிச்சாரு. நீ ஏடா உட்காந்துக்கிற?
அந்த முள்ள தள்ளிடுறேண்ணா வேலை முடிஞ்சிச்சு 90 தான் ஒரே வேலை தான் குடி வாரண்டா பிடிச்சி தான் விடவே மாட்டேன் 90,000 முடிஞ்சிருங்க கடைசியாக 90,000 அவன் சொன்ன விலையே வாங்கிட்டான் 90,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. எப்படியா கொஞ்சம் தங்கத்துக்கும் ஏன் கீழே முள்ளு பார்த்து 90,000 முடிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் எது இல்லைண்ணா அதெல்லாம் எது இல்லைண்ணா இந்த ஜோடி தாங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வியாபாரம் முடிஞ்சுதுங்க 90,000. ஓ ஓ ஓ அதான் சுறுசுறுப்பாக இருக்குதுங்க அது. ஒரு மாடு முன்னே போல ஒரு மாடு ஆடு ஒரு மாடு அது ஓட்டிக்கிறேன் 50 கொடுத்துக்கிறேன் இல்லை 1000 50 கொடுத்துக்கிறேன் அதனால 36 ஓட்டிக்கும் உனக்கு கொடுத்தோம் மாடு ஏறாமா